ஓம் அகத்தீசாய நம. அகத்தியர் அருள்நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம்ம சத்சங்கத்துல மகான் அகத்தியரின் அஷ்டமா சித்து ரகசியங்கள் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த தலைப்பை பேசி சத்திய நிலைகளை வெளிப்படுத்தி சித்தர்களினுடைய அந்த அஷ்டமா சித்தினுடைய சூட்சும ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக போகர் கபில்தேவ் ஐயா வந்திருக்காரு. ஐயாவின் திருவடியில இந்த சபையை ஒப்படைக்கிறேன். ஐயா பேசலாங்க ஐயா. ஐயா உங்க வாய்ஸ் கேட்கல ஐயா. கேக்குது. ஸ்ரீ அகத்திய பெருமான் தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அவையை வழங்கி என் பணிவான இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். சித்தர்களின் அட்டமா சித்து என்பது உடல் சார்ந்த சித்து, உலகம் சார்ந்த சித்து விளையாட்டு. உடல் சார்ந்த சித்து விளையாட்டுகள் மலையை போல பெரிய உருவமாக, அணுவை போல சிறிய உருவமாக, காற்றில் மிதத்தல், எடையை அதிகமாக்குதல், எடையை குறைத்தல் போன்ற இந்த மாதிரியான சித்து விளையாட்டுகள் உடல் சார்ந்து இதெல்லாம் சித்து விளையாட்டுகள். அது சித்தர்களால் நிகழ்த்தப்படுபவை. இந்த உடல் சார்ந்த சித்து விளையாட்டுகள் ஒரு புறம் அவர்கள் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள அதற்காக நிகழ்த்தினாலும், உலகம் சார்ந்த இந்த அட்டமா சித்து கலைகள் உலகம் முழுவதும் அது செயல்படக்கூடிய வகையில் நிகழ்த்துவதுதான் மிகப்பெரிய வல்லமையான காரியமாக இந்த அட்டமா சித்து இருக்கிறது. ஆக இந்த அட்டமா சித்தை பொறுத்தவரையில் இந்த உலகங்கள் உலகங்களை இயக்க தன்மையை கொண்டு வருவது இந்த அட்டமா சித்துல அடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காற்றை ஸ்தாபிக்க வைத்தல், அலைகளை ஸ்தாபிக்க வைத்தல், ஒருவனை ஸ்தாபிக்க வைத்தல் போன்றவைகள் இதெல்லாம் ஒரு வகையானது. அது ஸ்தம்பனம் என்று அழைக்கப்படும். இந்த உலகங்களில் இருக்கிற எல்லா பொருளும் ஒருவர் மீது கவர்ச்சிகரமாக அவரை எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில இருந்தார்னாக்கா அவர் வசியத்தன்மை மிக்க ஒரு மனிதராக இருப்பார். அவருக்கு அந்த வசியத்தன்மை பெற்ற ஒரு இது இருக்கும். அது வசியத்தன்மை அப்படின்றது இருக்கும். ஒருவர் மீது மோகம் கொண்டு எல்லாரும் அப்படியே கிரஷா இருப்பாங்க. ரஜினிகாந்த் இருந்தாருன்னா அவர் எல்லாரும் ஆண்களே ரசிப்பாங்க இல்லையா? ஆண்கள் ரசிப்பாங்க, பெண்களும் ரசிப்பாங்க. இந்த மாதிரி ஒருவர் மீது அபரிதமான மோகம் கொள்றது அப்படின்றது மோகனம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது வித்வேடனம், உச்சாடனம். சரி, அடுத்தது உச்சாடனம். உச்சாடனம்னாக்கா ஒருவரை விட்டு விலகச் செய்தல் தான் உச்சாடனம். இப்ப ஒரு அரசன் இருக்கான். அந்த அரசனை அவன் நாட்டை விட்டு ஓட வைக்கிறது. ஒருத்தவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு, அவனை விட்டு விரட்டுறது, பேயை விரட்டுறது. நோய் நொடிகள் அவனை பிடிச்சிருக்கு, அந்த நோய் நொடிகளை விரட்டுறது. இதெல்லாம் இந்த உச்சாரணத்துக்குள்ளார வரும். இந்த மாதிரி போர்கள்ல போர் தந்திரங்கள்ல எதிரிகளை ஓட ஓட விரட்டுவது போன்ற இந்த மந்திர தந்திர கலைகளால் இது ஆட்டிவிக்கப்படுகின்றது. அதற்கு இந்த உச்சாரணம் பயன்படும். அடுத்தது தப்பனம் சொல்லிட்ட எல்லா விதமான தப்பனங்கள். ஒரு படையெடுத்து வராங்க, ஒரு நாட்டின் மீது படையெடுத்து வராங்கன்னாக்கா அந்த படைகளை ஸ்தாபிக்க செய்வது.
ஒரு போராட்டம் நடக்குது, அதை ஸ்தம்பிக்க வைக்கிறது. அணை பெருக்கெடுத்து வருது, ஒரு ஆறு வெள்ளம் பெருக்கெடுத்து வருது, அதை ஸ்தம்பிக்க வைக்கிறது போன்ற இத்தகைய அளப்பரிய விஷயங்களை நிகழ்த்துவதற்காக இந்த சித்துக்கள் பயன்படுகின்றன. இது சம்பனத்துல அதே மாதிரி இது உடல் சார்ந்த சம்பனம் ஆக இருந்தால் விந்துவை வெளியேற்றாமல் கட்டுப்படுத்துவதற்கு இந்த சம்பனம் பயன்படும். ஓகேங்களா? அடுத்தது ஆகர்ஷணம். ஆகர்ஷணம்னாக்கா மேக ஆகர்ஷணம், மழை பொழிவதற்காக மேகங்களை அது தன்னகத்தையே கொண்டு வர்றது, அதை வந்து அப்படியே கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து குவிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ஆகர்ஷணத்தால் நிறைய விஷயங்களை வந்து நாம வந்து இது பண்ண முடியும். ஒரு மன்னன் இருக்கிறார், மன்னனுக்கு மக்கள் கூட்டத்தை கூட்டணும், இல்ல பொருள் இதெல்லாம் கூட்டணும், தான தானியங்களை கூட்டணும், பணங்களை கூட்டணும் போன்றவைகளை எல்லாம் வந்து கூட்டணும்னாக்கா இந்த மாதிரியான மந்திர தந்திர கலைகளை இதை வந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து ஆகர்ஷணம். வேதனம் அப்படின்றது இப்ப நார்மலா ஒரு மனிதனுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும், நான் வந்து மிகச்சிறந்த நோய் நொடி இல்லாத நான் வாழணும் போன்றவைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து வேதனத்துல வரும். ஒரு விஷயங்களை அடைவதற்கு உண்டான செயல்களில் ஈடுபடுறதுதான் வேதனம். நாம நினைக்கிற மாதிரி புத்தியை வேதனைக்கு வைக்கிறது கிடையாது வேதனம். வித்வேதனம் என்பது எதிரிகளையும் அல்லது தேவையற்ற ஒரு விஷயங்களையும் தேவையற்ற விஷயங்களுக்கு அதை வந்து நம்மளை விட்டு விலகி செல்றது, அதை வந்து செயலிழக்க வைப்பதற்காக இந்த வித்வேஷனம் பயன்படுகின்றது. இதெல்லாம் பயன்படுது. இந்த வித்வேஷனத்துல பெரும்பாலான இதுல வந்து நல்ல விஷயங்கள் என்ன வரும்னாக்கா, பால் வந்து அதிகமா வந்து உண்டாகிறதுக்கு இதுல வந்து வரும். மாடுகள் நிறைய வர்றது, இந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்களும் வரும், நெகட்டிவ் விஷயங்களும் வரும். பாசிட்டிவ் விஷயம்னாக்கா அதாவது நிறைய மிருகங்கள் அந்த இதெல்லாம் உயிர்கள் வந்து வளர்றதுக்கு, பட்ட மரங்கள் எல்லாம் வந்து அது உயிர் பெறுவதற்கு பாசிட்டிவ்ல வரும். அதே வந்து அதை வந்து செயலற்று விட செய்யறதுக்கு இந்த வித்வேஷனத்துல வரும். மாரணம் என்பது அழித்தலுக்கு உண்டான ஒரு மந்திர தந்திர கலைகள். இந்த மாரணம் பெரும்பாலும் வந்து நோய் நொடிகளை அழிப்பதற்காக, நோய் நொடிகளை முற்றிலும் ஒழிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஆகவே ஒரு உயிரை கொள்வதற்காக இந்த மாரணம் பயன்படுத்தக்கூடாது. இருந்தாலும் இந்த மாரணத்தில் எதிரிகளை அழிப்பதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை வந்து அவ்வாறு பயன்படுத்துவது தவறு. அது நீ ஒரு தலைவனாக இருந்தால், இல்ல நீங்க வந்து ஒரு நாட்டை வந்து மாற்றக்கூடிய வல்லமை பெற்று இருந்தால் இந்த மாதிரியான மாரணத்தை வந்து பயன்படுத்தலாம். இப்ப உங்களுக்கு நான் வந்து ஒரு போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருப்பேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த போட்டோஸ்ல இந்த பென்சில் ஸ்கெட்ச் தான் அனுப்பியிருப்பேன். உங்களுக்கு வந்து அந்த போட்டோஸ்ல வந்து எப்படி எல்லாம் வந்து இருக்குதுன்றத வந்து
அட்டமா சித்தினுடைய எந்திர வடிவங்கள் எப்படி இருக்குதுன்றது அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனாக்கா சப்போஸ் அதை வந்து எடுத்து பார்த்துக்குங்க. இந்த அட்டமா சித்து அப்படின்னு வந்து வரையறுக்கிறது, அதை வந்து பெறுவதற்கு சில எந்திர வடிவங்களை அகத்திய பெருமான் நமக்கு வந்து சொல்கின்றார். அந்த வடிவமானது நமச்சிவாய என்ற மந்திரத்தை அடிப்படையாக வைத்து நமச்சிவாய என்ற மந்திரத்தை என்ற சொற்களும் அதற்குண்டான எண்களும் எழுத்துக்களும் பீஜங்கள் வடிவாக அதற்கு 4 திசைகளில் கட்டுகளும் போட்டு அதை வந்து அதாவது ஆக்டிவேட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த நீங்க அந்த படங்கள் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நமச்சிவாய என்பதற்கு ஒரு சதுர வடிவம் இருக்கும். நாவுக்கு சதுர வடிவம் இருக்கும். மாவுக்கு திரை வடிவம் இருக்கும். சீக்கு முக்கோண வடிவம் இருக்கும். வாவுக்கு நட்சத்திர வடிவம் இருக்கும். அறுகோண வடிவம் இருக்கும். அடுத்தது யாவுக்கு வட்ட வடிவம் இருக்கும். இந்த வடிவங்கள் எல்லாம் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு உண்டான வடிவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவங்களை வந்து சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த வடிவங்கள் ஒண்ணு வடிவத்தால் அதை வந்து அடையணும், எண்களால் அடையணும், எழுத்துக்களால் அடையணும். இந்த 3 விதத்திலையும் ஒரு இடத்தை வந்து அணுகக்கூடிய வகையில வந்து அதை வடிவமைச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் என்பது அதுல வந்து எண்களால் வந்து அது எங்க இருக்குது அப்படின்றத குறிப்பிடுகிறார்கள் என்றால் 9வது நம்மளுடைய தமிழ் அட்டவணையில் அது வந்து 9வது இடத்தில் இருக்கின்றது. நான் என்பது அந்த லெப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல பாட்டம் கார்னர்ல அந்த நான் என்ற எழுத்துக்கு எந்த இடத்தில் அந்த எழுத்து தமிழ் அட்டவணையில் இருக்கிறது என்பதை அதை மென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி அங்க வந்து பட்டியலிடுறாங்க. இந்த அத்தனை எழுத்துக்களுடைய எண்களையும் கூட்டினால் 51 வருவதாக வரும். அதுதான் வந்து 51 அக்ஷரங்களாக நமக்கு கொடுக்கிறாங்க. இந்த இந்த வடிவங்கள் எல்லாம் இப்ப வந்து ஒரு எந்திரங்கள் வந்து பயன்படுத்துறோம்னாக்கா இந்த எந்திரங்களில் இருக்கின்ற சதுர வடிவங்கள் எதுவும் வந்து ஒன்றுக்கு ஒன்று மிகாமல் இருப்பதாக வைக்கணும். நீங்க எக்ஸாக்டா வந்து வரையணும். எக்ஸாக்டா வரையலன்னா அது ஏராளமா வந்து செயல்படும். நீங்க ஒரு அதுல வந்து 5 கட்டங்கள் இருக்கும். அந்த 5 கட்டங்களும் ஒரு எம் கூட வந்து வித்தியாசம் இல்லாத இருக்கும். அதே மாதிரி அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஷேப் இருக்கு இல்லையா, சதுர வடிவம், திரை வடிவம், முக்கோண வடிவம், அறுகோண வடிவம், அடுத்தது வட்ட வடிவம். இந்த வட்ட வடிவங்கள் எல்லாம் அதற்கு உள்ளார ஒரு சதுரம் போட்டு அந்த சதுர வடிவத்துக்குள்ளார இந்த வடிவங்களை வடிவமைக்க வேண்டும். இந்த 4 புறங்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 புறங்களுக்கு நடுவுல இந்த எல்லைகளை வரையறுக்க வேண்டும். இப்படித்தான் வந்து நம்ம இது பண்ணிட்டாங்க. இந்த சிதம்பர சக்கரம் இது வந்து முழுக்க முழுக்க சிதம்பர சக்கரம். அகத்தியர் அருளிய சிதம்பர சக்கரம், வசீகர சிதம்பர சக்கரம். இந்த சிதம்பர சக்கரம் தான் ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். ஸ்தம்பனத்துக்கு மாறுபடும், ஆகர்ஷணத்துக்கு மாறுபடும், வேதனத்துக்கு மாறுபடும். எல்லாத்துக்கும் இந்த சிதம்பர சக்கரத்தின் அடிப்படையில தான் இந்த அட்டமா சித்து வந்து நிலை பெற வைக்கணும். இந்த அட்டமா சித்து இப்ப வந்து ஒரு இதை வந்து பயன்படுத்துறீங்கன்னாக்கா நீங்க அதனுடைய ஆற்றலை வந்து நீங்க எப்படி வந்து அறியலாம் அப்படின்றது ஒரு செயலை செய்யணும்.
அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு எப்ப தெரியும் அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு ஒரு இயந்திரமோ ஒரு ஒயிட் பேப்பர்ல இந்த இத விஷயத்த வந்து வரைஞ்சிடுறீங்க அப்படின்னாக்கா, அது ஒயிட் பேப்பர் தான். நீங்க உயிர் கொடுத்து அதுக்கு வரைஞ்சி எல்லாத்தையும் ஸ்கெட்ச் பண்ணிடுறீங்க. ஸ்கெட்ச் பண்ணிட்டு நீங்க பூஜை அறையிலையும் அல்லது நீங்க முதல்ல வந்து நீங்க எங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னாக்கா, ஏதாவது ஒரு கோயில்ல இறைவன் பாதத்துல வச்சு எடுத்தீங்கன்னாக்கா, அங்க இருக்கின்ற அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல் அதை ஆக்டிவேட் பண்ணும். அந்த இறைவன் கிட்ட அந்த கோயில்ல இருக்கிற அந்த பீடத்துல இருக்கின்ற ஆற்றல் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க வந்து எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதை ஆக்டிவேட் பண்ணி அதுக்குள்ள நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள மாற்றங்கள் நிகழ்வதை உணர்வீங்க. உங்களுக்குள்ள அந்த நீங்க எதை வந்து இத எழுதி அது பண்றீங்களோ 24 ஹவர்ஸ்க்குள்ள அதை உள்ளுக்குள்ளார மெல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். நீங்க இதுக்காக மந்திரம் சொல்ல வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். இயற்கையில நீங்க வந்து அதை வந்து இயற்கை இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியா இருக்கலாம். இல்ல எனக்கு சீக்கிரம் வேணும் அப்படின்னாக்கா அதற்கு உண்டான மந்திரங்களை பிரயோகப்படுத்தலாம். இயற்கையில நீங்க வந்து ஒரு இயந்திரங்களை இயற்கை முறையிலேயே வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னாக்கா நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. விளக்கு எரியுது இல்லையா, விளக்குக்கு பின்னாடியோ பக்கத்துலயோ அதை வந்து வச்சிடுங்க. இல்ல எந்திரங்களா இருக்குனாக்கா விளக்கு விளக்கு எரியுது இல்லையா, அதுக்கு கீழே வச்சிருங்க. அந்த விளக்கு எரிய அதுக்கு கீழே இருக்கிற எந்திரம் ஆக்டிவேஷன் பெறும். இன்னும் நல்லா வந்து ஆக்டிவேஷன் பெறணும்னாக்கா பாதரசத்தை ஒரு துளி 2 துளி விடுங்க. அதனுடைய சக்தி அபரிதமாக வெளிப்பட்டு செயல்பட்டு வரும். இந்த 2 தந்திரங்களை நீங்கள் வந்து எந்திரங்களில் பயன்படுத்தினால் போதும். பேப்பர்ல எழுதினாவே போதும், வேலை செய்யும். இருந்தாலும் எந்திரங்களை பயன்படுத்தும் போது முக்கியமா வந்து அதற்கு எந்திர சுத்தி, சாப நிவர்த்தி இதெல்லாம் வந்து செஞ்சுக்கணும். சாப நிவர்த்தினாக்கா எந்திர சாப நிவர்த்தி, மந்திர சாப நிவர்த்தி. அடுத்தது வந்து அதை வந்து முழுமையா வந்து சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணி அழகா இது பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு முறைதான். இந்த எந்திரங்கள் பயன்படுத்தும் போது இது செப்பேடுகள். இந்த செப்பேடுகள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அழியாது. அது வேலை செய்துட்டே இருக்கும். இன்றைக்கு நாம வந்து செப்பேடுகள் எழுதுவதை நாம் தவிர்த்து விட்டோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செப்பேடுகளில் இருந்த எழுத்துக்கள் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த உலகம் ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தால் அழிந்தாக்கா நம்மளுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் எவ்வாறு நிலை பெற வைப்பது? என்னைக்காவது யாராவது நினைச்சது உண்டா? ஆனால் நம் தமிழ் முன்னோர்கள் அதை பாறைகளில் அதை வந்து பொறிச்சாங்க. அப்ப பாறை அழியாது. அது எத்தனை காலம் ஆனாலும் அதுல இருக்கிற எழுத்துக்கள் அழிவதில்லை. அதே மாதிரி செப்பேடுகள்ல எழுதுற அந்த எழுத்துக்கள் மாறுவதில்லை. அப்படியேதான் இருக்கும். நீங்க எடுத்து பாலிஷ் பண்ணீங்கன்னாக்கா அருமையா அந்த எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு வல்லமையில நாம எழுதக்கூடியதாக இருக்கும். ஒண்ணுமே கிடையாது. திருக்குறள் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 10க்கு 10 ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு இந்த மாதிரி வந்து எந்திரம் எடுத்துக்கங்க. 10 திருக்குறள் அந்த செப்பேடுல அப்படியே லைனா ஒரு 10 திருக்குறள் எழுதுங்க.
வேலை முடிஞ்சிருச்சு. அது அழியாத போயிடுமா? அப்ப நீங்க ஒரு நாளைக்கு 10 திருக்குறள்னாக்கா நீங்க அழகா வந்து 1330 குறளும் நீங்க வந்து இந்த உலகத்தில் அழியாத ஒரு பொருளாக நாம மாற்றிக்கொள்ளலாம். இது நாம் அனைவரும் தமிழ் சமூகத்திற்கு செய்ய வேண்டும். இந்த மந்திர தந்திர கலைகள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நாம் இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய பொக்கிஷமான இந்த நூல்கள் எல்லாம் நாம எந்த வகையிலாவது பாதுகாக்க வேண்டும். அதற்காக சின்ன சின்னதா இந்த இயந்திர வடிவங்கள் எல்லாம் நாம வந்து நம்மள வந்து உருவாக்கிக்கிறதுக்கு. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் விட்டுட்டு போனாங்க இல்லையா, அதெல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா. இதை கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவு எழுதி நாம பாதுகாத்துக்கிட்டே வந்தாக்கா இது இன்னைக்கு இல்லைனாலும் 1000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் கடந்து அது ஒரு இடத்துல கிடைக்கும் பொழுது அந்த சமூகம் இப்படி ஒரு உயர்ந்த சமூகத்தில இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்றத பறைசாற்றும். அப்ப இன்னைக்கு நாம செய்யக்கூடியது இந்த மந்திர தந்திர கலைகள் எல்லாம் இந்த உலகத்தை மாற்றுவதற்கு ஒரு புறம் உதவினாலும் நம்மளுடைய பண்டைய சமூகத்தினுடைய புதையல்களை மீட்டு உருவாக்குவதற்கு இது ஒரு வழியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். பின்னாடியும் போகணும், முன்னாடியும் போகணும், பிரசன்ட்லயே இருக்கணும். இதை எல்லாத்தையும் நாம வந்து சரிசமமா நாம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பதுதான் சால சிறந்தது. இந்த அட்டமா சித்துக்கள் வந்து இதுல நிறைய வந்து ஒவ்வொரு முக்கோண வடிவங்கள் இருக்குது. அது ஏன்னாக்கா ஜுவாலை, அதாவது தீ எரியுதுனாக்கா அது கூர்ந்து முடியும். அப்ப அது முக்கோண வடிவமாக வருது. ஒரு தண்ணீர் விழுதுனாக்கா அது அப்படியே வட்ட வடிவத்துல அரைவட்ட வடிவத்துல விழும். அதனால அந்த திரை வடிவம். ஒரு மணல் இருக்குன்னாக்கா மணலோ பொருளோ 4 டைமென்ஷன்ல இருக்குது. அதனால நாற்கரம். இந்த வா என்பது காற்று. காற்றினுடைய தன்மைகளுக்கு வந்து இந்த மேல் நோக்கிய முக்கோணமும் கீழ் நோக்கிய முக்கோணமும் இரண்டும் சம விகிதத்தில் பகிரப்படுமானால் அது அறுகோணமாக மாறி அதனுடைய ஆற்றல் ஒரு 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 வேகம் வந்து உருவாக்கும். அதுதான் காற்று அப்படின்றது வந்து பறைசாற்றுது. வட்ட வடிவம் இது வந்து இது எல்லையில்லாத இந்த உலகம் ஒரு வட்ட வடிவமானது அப்படின்றது ஒரு பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இதுல வந்து இருக்கிற சீக்ரெட்ஸ். இதனுடைய சீக்ரெட்ஸை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துவோம். அட்டமா சித்துன்றது மிகப்பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுக்காக நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்காரு. ஒண்ணுமே கிடையாது. இதை எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் சென்று ஒரு சுவடியை படிக்க சொல்லுங்க. அதுல வரும் நீங்க அட்டமா சித்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஓலையில வரும். நீங்க வேணா செஞ்சு பாருங்க. வரலன்னா எனக்கு கேளுங்க. இது வந்து அகத்தியனுடைய வாக்கு. இதை எப்ப யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கப்பெறும். இதெல்லாம் நாம வந்து பயன்பாட்டுக்கு வரணும். மெல்ல மெல்ல பயன்படுத்தி பார்க்கணும். இது என்னதான் இருக்குதுன்னு கொஞ்சமாவது முயற்சி செய்யணும் இல்லையா? அட்டமா சித்துனா என்ன? ஏதோ ஒண்ணு ஒருத்தன் சொன்னா, ஏதோ ஒரு இயந்திரம் வந்து காட்டி இதை வரைஞ்சி பார்க்க சொன்னான். அதுல என்னதான் நிகழ்வுங்கிறத பார்க்கலாம் இல்லையா? பாருங்க, அட்டமா சித்தினுடைய இது வந்து பேசிக். இந்த அட்டமா சித்தை பெறுவதற்கு உண்டான ஆற்றலை அளிக்கக்கூடிய இந்த மந்திர வடிவம் தான் இது. பெறுவதற்கு தான் இது. பண்ணுவதற்கு அட்டமா சித்தை பண்ணுவதற்கு வெவ்வேறு மந்திரங்கள், வெவ்வேறு கால்குலேஷன்ஸ் இருக்கு, வெவ்வேறு வழிமுறைகள் இருக்கு. அது வேறு. ஆனால் இந்த அட்டமா சித்து ஆட்ட கர்மங்கள் மூலமாக இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு உடம்பு சார்ந்து
அந்த அட்டமா சித்தை பெறுவதற்கும் உலகம் சார்ந்து அட்டமா சித்தை பெறுவதற்கும் இதுதான், இந்த வடிவம் தான் மூலதனம். இதுதான் ஒரு கலெக்டர் கிட்ட போறீங்கன்னாக்கா பெட்டிஷன் கொடுப்போம். பெட்டிஷன் கொடுத்து காரியத்தை சாதிக்கிறது. வாய் வார்த்தையே சொன்னாக்கா வாய் வார்த்தையே சொன்னாலும் நடக்கும். ஒரு மனு கொடுத்தாலும் நடக்கும். இது மனு கொடுக்குற மாதிரி இந்த எந்திர வடிவங்கள் எல்லாம் மனு கொடுத்து அதை செயல்படியும் பார்க்கறது. வாய் வார்த்தை பண்றது, மந்திரங்களை சித்தி பண்றது மூலமா நாம மாத்துறது. ஆக எல்லா விதத்திலையும் நாம முயன்று பார்க்க முடியும். எல்லா விஷயங்களும் இருக்குது, பயன்படுத்துவோம். இதுல நீங்க அநேகமா இந்த படங்கள் எல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் பார்த்திருந்தீங்கன்னாக்கா இதுல கேள்விகள் கேட்கலாம். கேளுங்க ஐயா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேளுங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. ரொம்ப அடிப்படையான கேள்வி கேட்கிறேன். அட்டமா சித்தினுடைய விளக்கம் என்ன ஐயா? எப்படி அட்டமா சித்து அப்படின்னா என்ன? ஒரு பாமரன் எப்படி புரிஞ்சுக்கணும் ஐயா? நீங்க இந்த ஒரே நிமிஷம், இந்த ட்ரீம் பாய் ட்ரீம் பிக்னு இருக்கு இல்லையா, நீங்க எத்தனை மணிக்கு ஐயா மீட்டிங் உள்ள வந்தீங்க? நான் 8:35 வந்தேன் ஐயா. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது வந்தீங்களா? இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது 8:35 வந்தேன். இல்ல, அஷ்டமா சித்துன்னா என்னன்னு அவர் சொன்னாரு, அப்ப வந்தீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். வேற எதனா புதுசு சொல்றீங்களா ஐயா? கபில் தேவ் ஐயா, புதுசா சொல்ல போறீங்களா இல்ல அதே தான் சொல்ல போறீங்களா? இவருக்கு அவர் கேட்டதுனால சொல்லியிருக்கேன். 8 விதமான உடல் சார்ந்த பண்புகள், உலகத்தை மாற்றக்கூடிய 8 வகையான விஷயங்கள் இருக்குது. உடலை மாற்றக்கூடியதில் 8 வகையானது இருக்கு. உலகை மாற்றக்கூடியதுக்கும் 8 வகையான செயல்பாடுகள் இருக்கு. அந்த 8 வகையான செயல்பாடுகள் தான் இந்த அட்டமா சித்துக்கள். அட்டமா சித்துக்கள்னா என்னது? இந்த உலகத்திலே மிகப்பெரிய சித்துன்னு அர்த்தம். மா என்றால் மிகப்பெரியது. சித்தாடல்கள்ல சின்ன சின்ன சித்துக்கள் இருக்கு. அட்ட மா சித்துக்கள்னா பெரிய பெரியது. இப்ப திடீர்னு கொரோனா உலகம் ஃபுல்லா பரவிச்சு, புரியுதுங்களா? அதெல்லாம் உலகம் ஃபுல்லா அது செயல்படுது. அப்ப உலகளாவிய அந்த செயல்பாட்டுக்கு ஒருவனால் செயல்படுத்த முடியும். அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற சித்தாடல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அட்டமா சித்து. இப்ப ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனித உடம்ப நீ மிகப்பெரிய ஒரு உருவமாக ஆக்குறது, அது சாதாரண மனிதனால் முடியாது இல்லையா? அதே மாதிரி ஒரு உடம்பை அணுவடிவமாக மாற்ற முடியும் இல்லையா? மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு பொருந்தி இருக்கிறதோ, இந்த மாதிரியான இதெல்லாம் முடியாதோ அதையெல்லாம் கொண்டதுதான் இந்த அட்டமா சித்து என்ற இந்த கலை. நன்றிங்க. நன்றி. ஸ்ரீராம் ஐயா, கேளுங்க. ஸ்ரீராம் ஐயா, கேள்வி கேளுங்க. கொஞ்சம் முன்னாடி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் முன்னாடி முடிச்சிட்டேன். ஏன்னாக்கா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதனுடைய வடிவங்கள் எல்லாம் எவ்வளவு நீட்டா இருக்குது, எப்படி போடணும்ன்றது இருக்குது. சித்தர்கள் இப்படிதான் வரையறுக்கணும்னு ஒரு இது பண்ணுவாங்க. அந்த டைமென்ஷன்ல அந்த வடிவத்துல அப்படிதான் இருக்கணும். அதற்கு ஒரு எதுவும் திசைக்கூடாது. இந்த அளவுக்கு நாம எந்த அளவுக்கு நேர்த்தியா நாம எந்திரங்களை வடிவமைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம நம்மளுடைய ரிசல்ட் இருக்கும். எந்திரங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லல, இது இப்படி ஒரு வழி இருக்குது. இதன் மூலமாக நீங்க அட்டமா சித்துக்களுக்கு அடியெடுத்து வைக்க முடியும். இது ஒரு பேஸ்
இது ஒரு ஒரு முதல் படியாக நாம வந்து எடுத்துக்கணும். அகத்தியர் எவ்வளவோ ரகசியங்கள் சொல்லியிருக்கார். அதுல அட்டமா சித்துக்கு ரகசியங்கள் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த ரகசியங்களை தான் நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நீங்கெல்லாம் அட்டமா சித்துக்களை பெறணும். நீங்கெல்லாம் அட்டமா சித்து பெற்ற ஒரு மிகப்பெரிய சித்த உருவெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த அட்டமா சித்தை வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா அகத்தியர் பெருமான் கிட்ட வந்துட்டாவே எல்லாரும் அவருடைய மாணவன் அப்படின்னாவே அட்டமா சித்தை பெறக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான எண்ணம். அதை நீங்க எல்லாரும் செய்வீங்கன்றதுக்காக தான் நான் வந்து உங்க முன்னாடி வைக்கிறேன். என்னோட சந்தேகம் வந்து அட்டமா சித்திக்கும் என்கிட்ட அந்த மாந்திரிகம் அதர்வண வேகம் எல்லாம் சொல்றாங்க. ஏதாவது தொடர்பு உண்டுங்களா இல்ல அது வேற வழிமுறை செய்முறைங்களா? இந்த அட்டமா சித்தை பொறுத்தவரையிலும் இது வந்து மாந்திரிகம் கிடையாது. இது முழுக்க முழுக்க எண்களாலும் எழுத்துக்களாலும் வடிவமைக்கப்பட்ட ஒரு புனிதத்துவமான ஒரு வே. இதுல வந்து எந்த உயிரும் கொள்ளக்கூடாது, எந்த அனாவசியமான பக்க விளைவுகளும் அற்றதாக மிக தூய்மையான முறையில் இதை வந்து கையாள வேண்டும். இதுல வந்து அழித்தல் அப்படின்றது இருக்கக்கூடாது. இதுலயே வந்து மாரணம் அப்படின்றது ஒரு அழித்தலுக்கு உண்டான இது இருக்குது. அதை கூட நோய் நொடிகளை அழிக்கக்கூடிய ஒரு வழியாகத்தான் வந்து சித்தர்கள் வந்து இதை பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அது வந்து ஒரு அசுர குணங்கள் கொண்ட ஒரு மனிதனை ஒரு ஒரு அசுர குணத்தை கொள்வதற்காகத்தான் இது வந்து வடிவமைத்து இருக்கிறாங்க. அப்படிதான் பயன்படுத்தணும். இதை தவறாக பயன்படுத்துவது அட்டமா சித்தை அறிந்தவர்கள் இதை தவறாக பயன்படுத்தக்கூடும். அப்படி அவங்க வந்து பயன்படுத்தினால் அவங்கெல்லாம் நீடித்து நிலைப்பதில்லை. நீ எதை கையில எடுக்கிறியோ அதுதான் உனக்கு சாவு. நீ தப்ப நீ கையில எடுத்தனா உனக்கு தண்டனை அதுதான் வந்து விளையும். நீ எதை கையில எடுக்கிறியோ அதுதான் உனக்கு எல்லாமே கொடுக்கும். நீ பாசிட்டிவா இயங்கினா பாசிட்டிவ் வந்து சேரும், நெகட்டிவா இயங்கினா நெகட்டிவ் வந்து சேரும். இதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இதுல 70% பாசிட்டிவ் இருக்கு, 30% நெகட்டிவ் இருக்கு. நீ எதை எடுக்கிறையோ அதுதான் உனக்கு வந்து சேரும். நீங்க உலக நன்மைக்காக மட்டும்தான் அட்டமா சித்தை பயன்படுத்த வேண்டும். உலக நன்மைக்காக மட்டும்தான் அட்டமா சித்தை பயன்படுத்தணும். நன்றிங்க. அட்டமா சித்துக்கு முதல் நீங்க வந்து எதை பயன்படுத்தணும்? இந்த உடலை பயன்படுத்தணும். அதுக்காக தான் வந்து உடல் சார்ந்த அட்டமா சித்து தான் முதல்ல வந்து நீ பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உலகம் சார்ந்ததுக்கு போகணும். முதல்ல உன் உடம்ப வந்து உன் உடம்பு வெயிட்ட குறைக்கிறியான்றது முதல்ல பாருங்க. புரியுதுங்களா? உடம்பை குறைக்கிறீங்களா? உடம்பை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கிறீங்க? இந்த உடலை அழியாத தேகமாக மாற்றுறதுக்கு என்னென்ன பண்றீங்க? இதை சார்ந்த உடல் சார்ந்த சித்துக்களை முதல்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் உலகம் சார்ந்த சித்துக்கள் மெல்ல மெல்ல விரிவடைச்சுக்கலாம். நீங்க உடல் சார்ந்த சித்துக்கள் இல்லைனாலும் நீங்க உலகம் சார்ந்த சித்துக்கள் நீங்க சின்ன சின்னதா ஒண்ணு முதல்ல பண்ணி பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து பிஹெச்டி எக்ஸாம்க்கு வந்து போயிட்டு இருந்தேன், படிச்சுக்கிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். நான் சொன்னேன் இன்னைக்கு எக்ஸாம் எல்லாம் வந்து எப்படின்னாக்கா எங்களுக்கு ரிசர்ச் மெத்தடாலஜின்ற பேப்பர் வந்து எவனுமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்றது கிடையாது, ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நான் எங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நெருங்கிடுச்சு. எனக்கு வந்து ரெண்டு எக்ஸாம் வந்து ஒரே டைம்ல ஷெட்யூல் வந்து வந்துருச்சு. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் நைட்டு, இந்த எக்ஸாம் நடக்கணுமா வேணாமா, இந்த எக்ஸாம் நிறுத்தினாக்கா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. ஏதோ நீதான் வந்து அது பண்ற இது பண்ற, நீ எக்ஸாம் நிறுத்தி காட்டு,
அப்படின்னு சொன்னான். சரிடா, நாளைக்கு வந்து எக்ஸாம் நிறுத்தி காட்டுறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். நான் படிக்கவே இல்லை, நாளைக்கு எக்ஸாம் நின்றுடும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவன் விடிய விடிய படிச்சு விடிய விடிய உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். நான் நல்லா தூங்கிட்டு எக்ஸாமுக்கு போறோம். எக்ஸாமுக்கு போயிட்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வாங்கிட்டோம். அங்க இருந்து ஒரு ப்ரொஃபசர் வந்தாரு. 2 பேரை வந்து எழுப்பி இவங்க 2 பேரும் எக்ஸாம் எழுதக்கூடாது, இவங்களுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க, அதனால இவங்களுக்கு வந்து 1 வருஷம் முடியல, அதனால இவங்க எக்ஸாம் எழுதக்கூடாது, நீங்க வந்து 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்ட்டு எங்களை வந்து 2 பேரும் பிடிச்சி அனுப்பிட்டாரு. இந்த மாதிரி வந்து நாம வந்து எதை வந்து நாம இது பண்ணி நாம வந்து செயல்கள் செய்யறோமோ அதை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இது வந்து எளிதில் பண்ணலாம். நாம பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இருக்கு. இது வந்து நாங்க வந்து பிஹெச்டி பண்ணும்போது பண்ண விஷயங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போறோம். கேளுங்க ஐயா, இந்த அட்டமாசத்துல இந்த இதுல வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு கேளுங்க. யாராவது ஐயா இருக்கான்னு பயப்படுறீங்களா? முத்துராமகிருஷ்ணன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அன்மியூட் பண்ணிடுங்க ஐயா. அகத்தீசன் சொல்லுங்க. 2 கேள்வியா? திருமந்திரத்துல இருக்கக்கூடிய சிதம்பர சக்கமும் இதுவும் ஒன்றுதானா? 2வது, பிரிண்டட் சக்கரங்களை யூஸ் பண்ணலாமா? ஓகே, அகத்தியருடைய சிதம்பர சக்கரம் அதற்கும் திருமூலருடைய சிதம்பர சக்கரத்துக்கும் சில வேறுபாடுகள் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அகத்தியருடைய சிதம்பர சக்கரம் அகத்தியருடைய அட்டமாசிக்கு வேறையா இருக்கும், கரூராருடைய அட்டமாசிக்கு வேறையா இருக்கும், திருமூலருடைய அட்டமாசிக்கு வேறையா இருக்கும். புலிப்பாணிது சிதம்பர சக்கரமும் திருவம்பல சக்கரமும் ஒன்னா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து திருமூலர் வழியில வந்ததுனால புலிப்பாணியினுடைய சிதம்பர சக்கரமும் திருமூலருடைய சிதம்பர சக்கரமும் ஒன்னா இருக்கும். இது மாதிரி 3 வேறு வேறு. நான் அறிந்த வரையில 3 வேறு வேறையா தான் இருக்கு. இன்னொன்னு, பிரிண்டடான எந்திரங்கள் நீங்க வந்து அதனால நோ யூஸ். நீங்க என்ன பண்ணணும்னாக்கா பிரிண்டான ஒரு எந்திரங்கள் இருக்குதுன்னாக்கா ஓகே, வடிவங்கள் எல்லாம் ஓகே தான். ஆனால் அதற்கு உரியேற்றுதல் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க முறையா வந்து அதற்கான காலங்களை நீங்கள் குறித்து கொண்டு அதற்காக நீங்க எந்த அளவுக்கு உரியேற்றுறீங்களோ அந்த அளவுக்கு பயன்படும். ஆனால் யார் ஒருவர் தன்னுடைய உயிர், உடல், ஞானம் எல்லாத்தையும் உருக்கி அந்த எழுத்துக்களை அந்த வடிவங்களாக நீங்க எப்ப வந்து உருமாற்றிக் கொள்றீங்களோ அப்பயே அது வந்து வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அவன் யார் ஒருவர் கைப்பட எழுதுறாங்க இல்லையா, அவன் எண்ணம், செயல் எல்லாமே அங்க வந்து வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுதான் சக்தி விட்டும். நீங்க வந்து ஒரு மிஷின்ல பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா வாட் இஸ் தி யூஸ்? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுக்கு நீங்க மந்திர தந்திரங்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற எல்லா கோயில்களையும் பிரிண்டட் தான் வைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு எழுதுவதற்கு ஆள் இல்லை. நான் இன்னைக்கு வந்து என்கிட்ட இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 எந்திரங்கள் நான் இங்க வந்து உத்தராஞ்சல் டார்ஜிலிங்ல உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்கேன். பாருங்க, மிஷின் வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்கேன், எந்திரங்கள்ல உட்காந்துக்கிட்டு. புரியுதுங்களா? அதனால வந்து இந்த வடிவங்கள் வந்து எங்க இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து டாக்குமெண்டல் எவிடன்ஸ். ஒரு விஷயங்கள் வந்து பண்றீங்கன்னாக்கா இதை நீங்க வந்து எங்க வேணாலும் நீங்க வந்து உட்காந்துட்டு படிக்கலாம், ஒண்ணும் கிடையாது. என்னுடைய நாடியை வந்து ஐயா படிச்சிருப்பாரு, அவர்கிட்டயே சொல்றேன்.
அதுல நிறைய வந்து என்னது ஆஹ் அறுபடை வீட்டின் சக்திகள் எல்லாம் வந்து இவனுள் இறங்கி இருக்குது அப்படின்னு எல்லாம் வந்து நாடியில வந்து படிச்சிருக்காரு. அப்ப அறுபடை வீட்டின் சக்திகள் எல்லாம் வந்து இறங்குதுன்னாக்கா இதெல்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த அறுபடை வீட்டுக்கு என்னென்ன சக்திகள் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இந்த எந்திரங்கள் வடிவில வந்து எல்லாமே வடிவமைத்து அதற்கு உண்டான உருக்களை கொடுத்து அதுக்கு உண்டான சக்திகளை இது பண்ணி அதை நான் வந்து பக்குவப்படுத்தி நான் வந்து வீட்டுல வந்து அதை பொக்கிஷமா வந்து உரியேற்றி அதுக்கு சக்திகளை கொடுத்து வச்சிருக்கேன். அது அங்க வந்து ரிசல்ட்டா கிடைக்குது. இந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையும் நீங்க வந்து இன்னைக்கு இல்லைனாலும் பிற்காலத்துல வர சந்ததிகளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸ். அதுக்காக தான் நான் வந்து இந்த செப்பேடுகள் எல்லாம் எழுதணும், ஓலைச்சுவடிகள் எழுதணும். ஓலைச்சுவடிகள் இப்ப எழுதுறதுக்கு ஆள் இல்லை, அதெல்லாம் எழுதணும். நம்மளுடைய மரபுகள் எல்லாம் மறையக்கூடாது, எழுதணும். இப்ப ஏதாவது விட்டுட்டு போகணும் இல்லையா? நாம இந்த உலகத்துக்கு ஏதாவது விட்டுட்டு போகணும் இல்லையா? அதுதான் இதெல்லாம். குறுக்கிற்கு மன்னிச்சுக்கிறீங்க ஐயா. எனக்கு வந்து கையெழுத்தே உருப்படியா இல்ல. பேங்க்ல நான் கையெழுத்து போடுறது இல்ல. வயசு 76 ஆச்சு. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னா இப்ப வந்து நீங்க எழுதி இருக்கிறது வந்து நான் பிரிண்ட் எடுத்துக்கலாமா? நான் எடுக்க போறேன்னு நான் சொல்லல. ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். ஒரு வழி இல்லாம இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி உதவி பண்றது? என்ன பண்றது? ஒண்ணும் இல்லைங்க. நான் இப்ப அனுப்பியிருக்கேன் இல்லையா? நான் இப்ப அனுப்பியிருக்கேன் இல்லையா? அதில் வந்து உயிரோட்டமா இருக்கும். இப்ப நான் வந்து கையால தான் எழுதியிருக்கிறேன், அதுல உயிரோட்டம் இருக்கும். அத வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துருங்க. அத வந்து கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு சும்மா வந்து நீங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வைங்க, இல்ல ஒரு ஃபைல் பண்ணியாச்சும் வைங்க. புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு பேக்கெட் வைக்கிறீங்க. அது போதும். கண்ணால பாருங்க, அந்த வடிவங்களை கண்ணால பாருங்க. அது அது வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணும். வேற ஒண்ணும் இல்லை. நன்றியா, நல்லதுயா. இதை நான் வேற யாருக்கும் அனுப்பலாம்? ஏன்னா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுக்காக கேட்கிறேன். இதை வந்து இது வந்து எல்லாருக்கும் அனுப்பலாம், எல்லாருக்கும் அனுப்பலாம். ஆனா சைவ முறையில இருக்கிறவங்களுக்கு அனுப்பினீங்கன்னாக்கா நன்மை கிடைக்கும். அசைவர்களாக இருந்தால் அது வந்து தீய விளைவுகள் வந்து அவங்க வந்து பயன்படுத்தினாக்க தீய விளைவுகள் எல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்துருன்றதுக்காக வந்து பெரும்பாலும் வந்து சைவ முறைப்படி இருக்கிறவங்க வந்து நல்ல வழியில பயன்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருந்தாலும் நல்லா இருக்கும். நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன், கட்டளை எல்லாம் இல்லை. எந்த உயிரும் கொல்லக்கூடாதுன்ற அந்த இதுல இருக்கிறவங்களும் பயன்படுத்தினாக்கா நல்லா இருக்கும். அழகிய பதில் கொடுத்துட்டாரு. நான் யார மனசுல வச்சிருந்தேனோ அதுக்கு உண்டானதுக்கு அழகிய பதில் கொடுத்துட்டாரு. ரொம்ப முயற்சியா, ரொம்ப முயற்சி. பெரிய விஷயம் இன்னைக்கு படிச்சிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப முயற்சி. ஏன் 26 வயசு இருந்திருக்கேங்கிறதுக்கு இன்றைக்கு இது ஒரு காரணமாக நான் நீங்க ஒண்ணுமே இல்லையே. நீங்க இத மட்டும் நீங்க வந்து ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 10 நிமிஷம் இதை உற்று பாருங்க, அது நிகழ்த்தும் உங்களுக்கு. இதுதான் அட்டமா சித்தினுடைய வடிவம் அப்படின்னு அகத்தியர் கொடுத்திருக்காரு. இதோட வந்து தெளிவா நான் இத்தனைக்கும் வந்து அந்த கட்டம் திரை வடிவங்களெல்லாம் வந்து அகத்தியர் வந்து இப்ப வர புத்தகத்துல அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து அவர் வந்து பாடலா கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் நான் வந்து இந்த வடிவங்கள் எல்லாம் வந்து அவருடைய பாடல்கள்ல இருந்து அதை வந்து புரிஞ்சு அதுக்கப்புறம் எந்திரங்கள் எழுதுவாங்க இல்லையா, பாரம்பரியமா எழுதுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு அதெல்லாம் வந்து கற்று அது பாரம்பரிய முறையில எழுதிட்டு. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா அகத்தீசா. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் அறிஞ்சிக்கணும், இப்படிதான் வந்து ஒரு இயந்திரங்கள் இருக்கும். இப்ப வந்து ஒரு சிவனுக்கு கீழே எந்திரங்கள் இப்படிதான் இருக்கும். இதே எந்திரம் தான் சிவனுக்கு கீழே இருக்கும், இதே எந்திரம் தான் வந்து முருகருக்கு கீழே இருக்கும். இதே எந்திரம் தான் இருக்கும், சிதம்பர கட்டணம் தான் இருக்கும் பெரும்பாலும். இதெல்லாம் வந்து பயன்படுத்தி இருக்காங்க.
ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரே சின்ன கதை சொல்லிக்கிறேன். அடியனுடைய தாய் வழி தாத்தா 400 வருஷத்துக்கு முந்தி இருந்த பெரிய ஞானி. அவங்க கோயில்ல அவங்க வீட்டுக்கு முருகன் வந்து தங்கி இருக்கிறார். அந்த இடத்துல சிதம்பர சக்கரத்தை அடியேன் பார்த்திருக்கிறேன். அதுதான். அவங்க நீங்க ஒண்ணுமே அவங்க கிடையாது. நீங்க நீங்க ஒண்ணும் கிடையாது. முருகனுடைய சிலைக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அங்க சிதம்பர சக்கரம் வருது. நீங்க சிலை இருக்குது இல்லையோ, அதுக்கு மேல பாருங்க. அங்க சிதம்பர சக்கரம் வருது இருக்கும். பிளாட்டா இருந்துச்சுன்னா சிதம்பர சக்கரம் பொறிச்சிருக்கும். நன்றி ஐயா. நன்றி முருகா. ஓ மகதீசாய நம. இவரு முத்துராமகிருஷ்ணன் ஐயா. ஐயா. குழுமத்துல கட்டுப்பாடு இருக்குன்னீங்க இல்லையா? ஆமா ஐயா. இப்ப பதிவு செய்யறதே நம்ம தான் ஞானசக்தி டிவில போடுறோமே. நல்லது. ஐயா, ஞானசக்தி டிவில நம்ம படம் வருமான்னு எனக்கு தெரியாது. படம் அதான் ஒண்ணு கவனிச்சுக்கணும். இல்ல புரியுது. உங்க கேள்விகள் வந்து புரிதல் இல்லாத கேள்வி அது. அதாவது குழுமத்தில் 39 பேர் இருக்காங்க. அவங்களுடைய தனிப்பட்ட பதிவுகள் நீங்க யாருக்கு வேண்டுமானாலும் பகிரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதே போல ஞானசக்தி ஊடகத்துல நம்ம வெளிப்படுத்திய சத்தியத்தையும் யாருக்குன்னா பகிர்ந்துக்கலாம். எதுக்கு கட்டுப்பாடு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, சில அரசியலை விமர்சித்து நான் என்னுடைய அந்த 39 பேருக்கு மட்டும் சில குறிப்புகள் இருக்கணும், நம்ம வீட்டுக்கு மட்டும் அது சொந்தம் அப்படின்ட்டு வெளியே பப்ளிக்ல போய் பேச முடியாத சில கோபங்கள், சில சத்தியங்கள் நம்ம வந்து ஆடியோவா நான் போடுறேன் இல்லையா, ஞாபகம் வருதா? அதைத்தான் பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லிடணும். மற்றபடி ஞான விஷயங்கள் எல்லாம் நம்ம தான் மகா சோடிசியை தூக்கி போட்டுட்டுமே. இதெல்லாம் என்ன அப்புறம் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதுதான். சிதம்பர சக்கரத்தையும் இதை போட்டாச்சு. இதை விடவா, இது ரெண்டுத்தையும் விடவா பெரிய ஞானம் எதுனா இருந்துற போது? சோடசியையும் சிதம்பர சக்கரத்தையும் விடவா உயர்ந்த ஞானம் எதுனா இருந்துற போது? அதையே நம்ம கொடுத்துருக்கோம். சோடசிக்கு சில கட்டுப்பாடுகள், ரொம்ப அருமையான கட்டுப்பாடுகள் சொன்னீங்க. இப்ப வந்து சிதம்பர சக்கரத்துக்கு ஒரே ஒரு கட்டுப்பாடு, ரொம்ப 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 நியாயமான கட்டுப்பாடு போதும். சைவம் சோடசிக்கும் அதான் சொல்லியிருக்கான், சைவத்துல இருந்தா போதும் தான் சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து அத எப்படி நீ சொன்ன, யாரு உனக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்தது, உனக்கு யார் குருன்னு கேட்கும் போதுதான் குரு பாதுகா தீட்சைன்னா என்ன, முறையான வழிமுறைகள் என்ன, புறச்சரணம் எப்படி செய்யறது, எல்லாத்தையும் தொகுப்பா போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஏமாத்தி இந்த வழிமுறைகளை சொல்லி சொல்லி 50,000 1 லட்சம் கொள்ளை அடிக்கிற பாவிகள் கிட்ட இருந்து மக்களை காத்து நிக்கணும். ஏன்னா ஒரு ஐயா வந்து 50,000 வாங்கிட்டாங்க, பாலாவை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அடுத்தது கொடுத்துட்டாங்க, ஆனா சோடசி கொடுக்கறதுக்கு மறுபடியும் 50,000 கேக்குறாங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தவரு ஒருத்தர் கால் பண்ணி, ஐயா உங்க டிவியில நான் பார்த்தேன், எனக்கு இலவசமா கிடைச்சது, நன்றின்னாரு. அதனால தேவையானவர்களுக்கு அது போய் சேரும். அது நம்ம டிவில ஞானசக்தி டிவில போட்டுட்டதுனாலேயே அவங்க அம்பாளினுடைய அன்பை பெற்றுட முடியாது. அம்பாள் விரும்பணும், நீ உட்காந்து ஒரு நாளைக்கு 10 தடவை ஜபிக்கணும், 108 தடவை ஜபிக்கணும்னு அன்னை விரும்பினால்தான் அவன் ஜபிக்க முடியும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தருன்றது ஒரு வார்த்தையாக இருந்தாலும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் தெய்வம் தான் அந்த முயற்சியே கொடுக்குது. அதை நம்ம ஒத்துக்கணும். அந்த முயற்சி யாரால வருதுன்னாக்கா, புறத்தில் இருக்கிற தெய்வம் இல்லைன்னா கூட நம் அகத்தில் இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியாகிய உயிர்ன்ற அந்த தெய்வம் தான் அந்த முயற்சியை கொடுக்குது. அப்போ அந்த தெய்வத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாத முயற்சி ஒண்ணு அங்க வந்து இல்ல. அதனால அந்த உயிரினுடைய சுத்தத்தன்மை இல்லாம யாரும் சித்தி காண முடியாது. நிறைவு செய்துக்கலாமா ஐயா சத் சங்கத்தை? நான் உங்களுக்கு போட்டோஸ் அனுப்பியிருக்கேன் இல்லையா? ஒவ்வொரு இதுக்கும் ஒரு எந்திரம் இருக்கும். முதல்ல வந்து அந்த எழுத்துக்கள் எப்படி எல்லாம் மாறுது. நமச்சிவாயே, வயன மசி, மசி வயன, என மய சிவ அப்படின்னு வரும். சிவய நம, இப்படி வந்து மாறி 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 வரும். இந்த மாறி மாறி வந்தது எது முன்னாடி வருது, எது பின்னாடி வருது, எப்படி மாறுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த எழுத்துக்கள் அகத்தியரை பொறுத்தவரையும் முதல் 3 எழுத்துக்களை விட்டுட்டு கடைசியா வர 2 எழுத்துக்களை முதல்ல வச்சிருவாரு, அடுத்த 3 எழுத்துக்களை அப்படியே பின்னாடி வச்சிருவாரு. இதுதான் வந்து எல்லா அட்டமாசத்திலையும்
அவர் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை. நமச்சிவாய அப்படின்னாக்கா நமச்சி அப்படின்றது 3 எழுத்துக்கள் முதல்ல விட்டுருவாரு. கடைசியா இருக்கிற வ ஏ அத வந்து 2வது கீழே முதல் எழுத்தா வந்து வச்சுட்டு மீதி 3 எழுத்தை அப்படியே பின்னாடி தள்ளிடுவார். அடுத்து போகும்போது அதுல வர 3வது எழுத்து 4வது எழுத்தையும் 5வது எழுத்தையும் முதல்ல வச்சுட்டு அடுத்து 3வது எழுத்தை வைப்பாரு. இதுதான் வந்து பின்பற்றக்கூடிய வழிமுறை. இதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பயன்படுத்துங்க. எப்படியோ பயன்படுத்துங்க. இது அகத்தியரோட முறை. வேற ஒரு இப்ப கரூரா இருக்குன்னாக்கா அது வேறையா இருக்கும். அதை வந்து பயன்படுத்தும் போது அதை அப்படி பயன்படுத்தும். இது வந்து அகத்திய முறையில இப்படிதான் பயன்படுத்தணும்ன்றது விதி. நல்லதியா பெரிய உபதேசம், மாபெரும் உபதேசம். ரொம்ப மகிழ்ச்சி. ஓம் அகத்தீசாய நம. எல்லாமல்ல அருள்ஜோதி வள்ளல் மகான் சுப்பிரமணியரையும் நம் ஆசான் அகத்தியர் திருவடியையும் வணங்கி இன்று அஷ்டமா சித்து அஷ்டகர்ம நிலை ரெண்டுத்தையும் சேர்த்து அதனுடைய சூட்சமங்கள் வழிகாட்டுதல்களை எடுத்து சொல்லி எந்திரத்தையும் நமக்கு வரைந்து மணிக்கணக்கில் ஆயிருக்கும். கொஞ்ச நெஞ்ச உழைப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா நானும் எந்திரம்லாம் வரைஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் அந்த ஒரு எந்திரம் வரைவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும், காலம்ன்றதை விட நாட்கள் எடுக்கும் அப்படின்றத நம்ம அதை செய்து பார்த்தா தான் தெரியும் அதனுடைய சூட்சுமத்தை. அப்படி அதையெல்லாம் இலவசமாக நமக்கு எளிமையாக தூக்கி போட்டுட்டார் அவர். அதனால அதை பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து சித்தர்களுடைய அந்த சத்தியத்தை உணர்வதற்கு ஆசான் அகத்தியர் நமக்கு துணை நிற்கட்டும் அப்படின்னு சங்கல்பமா வைத்து இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்துக்கிறேன். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய. அகத்தீசாய.